ஓம் சாந்தி. முரளி டேட் 29/3/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை சிந்தனை செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தனிமையில் அமர்ந்து அதிகாலையில் ஞான சிந்தனை செய்தீர்கள் என்றால் அநேக புது புது கருத்துக்கள் புத்தியில் வரும். கேள்வி: குழந்தைகள் தங்களது மனநிலையை முதல் தரமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்தெந்த விஷயங்கள் மீது சதா கவனம் இருக்க வேண்டும்? பதில்: 1. ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேளுங்கள். மற்றபடி இந்த உலகத்தினுடையது எதையும் கேட்காதீர்கள். 2. தொடர்பில் எச்சரிக்கையாக இருங்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ, தாரணை செய்கிறார்களோ, அவர்களுடைய தொடர்பில் மட்டும் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை முதல் தரமானதாக ஆகிவிடும். ஒரு சில குழந்தைகளின் நிலையை பார்க்கும் பொழுது நாடகத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் நன்றாக இருக்குமே என்று பாபாவிற்கு யோசனை ஏற்படுகிறது. ஆனால் பிறகும் கூட இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றார். ஓம் சாந்தி. ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அல்லது கற்பிக்கின்றார். மற்றபடி மனிதர்கள் என்ன படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, அவை எதையுமே நீங்கள் படிக்கவோ கேட்கவோ வேண்டியது இல்லை. ஏனெனில் இதுதான் ஒரே ஒரு ஈஸ்வரிய படிப்பு என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள். அதை இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஈஸ்வரனிடம், ஷோ பாபாவிடம் மட்டுமே படிக்க வேண்டும். தந்தை படிப்பிப்பதை, கற்பிப்பதை வாய்மொழி மூலம் படிக்க வேண்டும். அவர்களோ அநேக விதமான புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அவற்றை முழு உலகம் படிக்கிறது. எத்தனை ஏராளமான புத்தகங்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் ஒரே ஒருவர் கூறுவதை கேளுங்கள் மற்றும் அதையே மற்றவர்களுக்கும் கூறுங்கள் என்று கூறுகிறீர்கள். ஏனெனில் அவர் கூறுவதை கேட்பதில்தான் நன்மை உள்ளது. மற்றவை ஏராளமான புத்தகங்கள் உள்ளன. புதிதாக வெளிப்பட்டு கொண்டே உள்ளன. சத்தியமான விஷயங்களை ஒரு தந்தை தான் கூறுகின்றார். எனவே அவர் கூறுவதை தான் கேட்க வேண்டும். தந்தையோ குழந்தைகளுக்கு மிக குறைவான விஷயங்களையே புரிய வைக்கின்றார். அதை விளக்கமாக புரிய வைத்து மீண்டும் ஒரே ஒரு விஷயத்திற்கு வந்து விடுகின்றார். பாபா மன்மனா பவ என்ற வார்த்தை சரியானது என்று கூறினாலும் கூட பாபா அவ்வாறு கூறவில்லை. தந்தையோ தன்னை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் நான் கூறும் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை தாரணை செய்யுங்கள் என்று கூறுகின்றார். தேவதைகளாக ஆகும் நாமே பின்னால் வளர்ச்சி அடைகிறோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு மூலவத்தனமும் நினைவில் உள்ளது மற்றும் புது உலகமும் நினைவில் உள்ளது. முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, பிறகு இந்த புது உலகம், அங்கு லக்ஷ்மி நாராயணர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆட்சி புரிபவர்கள் ஆவார்கள். படங்களோ அவசியம் வேண்டும். எனவே மற்றபடி அந்த அடையாளங்கள் மட்டுமே உள்ளன. இதுவே ஒரு படம். ராமருடையதும் இருக்கிறது. ஆனால் ராம ராஜ்யத்தை சொர்க்கம் என்று கூற மாட்டார்கள். அது பாதி ஸ்வர்க்கம்தான். இப்பொழுது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஞானம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இதில் புத்தகங்கள் ஆகியவற்றின் எந்த அவசியமும் இல்லை. புத்தகங்கள் ஆகிய எதுவுமே அடுத்த ஜென்மத்தில் படிப்பதற்காக கூட வரப்போவதில்லை. இந்த படிப்பு இந்த பிறவிக்கானது மட்டுமே. நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான கல்வி தந்தை புது உலகத்திற்காக கொடுக்கின்றார். குழந்தைகள் 84 பிறவியின் சக்கரத்தையும் தெரிந்து கொண்டுள்ளார்கள். இது படிப்பிற்கான சமயம் ஆகும். புத்தியில் மனனம் ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும்.
அதிகாலை எழுந்து ஞான மனனம் செய்ய வேண்டும். அதிகாலையில்தான் நன்றாக ஞான சிந்தனை வரும். யார் புரிய வைக்கக்கூடியவர்களோ அவர்கள்தான் சிந்தனை செய்வார்கள். பக்தியின் விஷயங்கள் பல பிறவிகளாகவே கேட்டீர்கள். ஞானம் பல பிறவிகளுக்கு கேட்க மாட்டீர்கள். தந்தை ஒரு முறை கூறுகின்றார், பிறகு இந்த ஞானம் உங்களுக்கு மறந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் எத்தனை புத்தகங்கள் உள்ளன, வெளிநாட்டிலிருந்தும் கூட வருகின்றன. இவை எல்லாமே அழிய போகின்றன. சத்யுகத்திலோ எந்த ஒரு புத்தகங்கள் ஆகியவற்றின் அவசியம் இருக்காது. இவை அனைத்தும் கலியுகத்தின் சாமான்கள் ஆகும். இங்கு நீங்கள் பார்க்கும் மருத்துவமனை, சிறைச்சாலை, விடுதிகள் ஆகியவை அங்கு எதுவும் இருக்காது. அந்த உலகமே வேறானதாக இருக்கும். உலகமோ இதுவேதான். ஆனால் புதியது மற்றும் பழையதில் வித்தியாசம் அவசியம் இருக்கும். அது சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அதே உலகம் பிறகு நரகமாக ஆகிறது. குறிப்பிட்ட இன்னார் சொர்க்கவாசி ஆனார் என வாயால் கூறுகிறார்கள். சந்நியாசி பிரம்மத்துடன் கலந்துவிட்டார், நிர்வாண நிலையை அடைந்தார் என்று கூறுகிறார்கள். ஆனால் நிர்வாணத்தில், அதாவது முக்தி அடைந்து விட்டார் என்று யாரும் செல்வதில்லை. இந்த ருத்ர மாலை எவ்வாறு உருவானது என்பது உங்களுக்கு தெரியும். ருத்ர மாலையும் உள்ளது, விஷ்ணுவின் ராஜதானியின் மாலையும் உருவாகிறது. இப்பொழுது மாலையின் ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். நம்பர் பிரகாரம் படிப்பிற்கு ஏற்ப மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். முதலில் இது ஈஸ்வரிய படிப்பு என்ற நிச்சயம் வேண்டும். அவர் உயர்ந்த தந்தை மற்றும் உயர்ந்த ஆசிரியரும் ஆவார். உங்கள் புத்தியில் இருக்கும் ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தனக்கு சமானமாக ஆக்க வேண்டும். ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பத்திரிகை தாள்கள் கூட அதிகாலையில் வெளிப்படுகின்றன. அது சாதாரண விஷயம். இதுவோ ஒவ்வொரு விஷயமும் ₹1,00,000 மதிப்பு வாய்ந்தது. ஒரு சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்கள், ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்கிறார்கள். புரிவது மற்றும் புரிய வைப்பது இவற்றிற்கேற்ப புது உலகத்தில் பதவி கிடைக்கிறது. ஞானத்தை சிந்தனை செய்வதற்கு மிகுந்த தனிமை தேவை. ராம தீர்த்தருக்காக கூறுகிறார்கள். எழுத முற்படும் பொழுது சிஷ்யரிடமும் 2 மைல் தூரம் போய்விடு, இல்லாவிட்டால் வைப்ரேஷன் வரும் என்று கூறுவாராம். நீங்கள் இப்பொழுது முழுமையானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். முழு உலகத்திலும் குறையுள்ள புத்தியாக உள்ளது. நீங்கள் இந்த படிப்பின் மூலம் லக்ஷ்மி நாராயணர் ஆகின்றீர்கள். எவ்வளவு உயர்ந்த படிப்பு! ஆனால் நம்பர் பிரகாரம் அமர வைக்க முடியாது. பின்னால் அமர்ந்து விட்டால் பயந்து விடுவார்கள். மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுவார்கள். பார்க்க போனால் நம்பர் பிரகாரம் அமர வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. ஆனால் எல்லா விஷயங்களும் வெள்ளத்திற்கு தெரியும், வெள்ளம் இருக்கும் பையுக்கு தெரியும். அதாவது சிவபாபாவிற்கும் பாபாவுக்கும் தெரியும். இது மிகவும் உயர்ந்த ஞானம். உங்களுக்கு தனித்தனியாக வகுப்புகள் நடத்த முடியாது. உண்மையில் நீங்கள் வகுப்பில் எவ்வாறு அமர வேண்டும் என்றால், ஒருவரது ஷரீரம் மற்றவரது மீது படக்கூடாது. ஒலி பெருக்கி மூலம் தூரத்திலிருந்து கூட குரல் கேட்க முடியும். இந்த உலகத்தினுடைய எதையும் நீங்கள் கேட்கவோ படிக்கவோ வேண்டாம். அவர்களது தொடர்பில் இருக்காதீர்கள். யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். எங்கு நல்ல சேவை இருக்கிறதோ, மியூசியம் ஆகியவை உள்ளதோ, அங்கு மிகவும் புத்தி கூர்மையுள்ள யோகத்துடன் கூடிய சகோதரிகள் இருக்க வேண்டும். இந்த நாடகம் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார். சில சமயம் பாபா கொஞ்சம் நாடகத்தில் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்று யோசிக்கின்றார். ஆனால் மாற்றம் ஏற்பட முடியாது. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம்.
குழந்தைகளின் நிலையை பார்த்து கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் பரவாயில்லை என்ற எண்ணம் வருகிறது. என்ன, இது போன்றவர்கள் சொர்க்கம் செல்வார்களா? பிறகு சிந்தனை வருகிறது, சொர்க்கத்திலோ முழு ராஜ்யத்தானே வேண்டும். ஒரு சிலர் தாசதாசிகளாக சண்டாளர் ஆகியோரும் இருப்பார்கள். டிராமாவில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. பகவானுடைய வாக்கியம், இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது, இதை நான் கூட மாற்ற முடியாது. பகவானுக்கு மேலே வேறு யாருமே கிடையாது. மனிதர்களோ பகவான் என்னதான் செய்ய முடியாது என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் சுயம் பகவான் கூறுகின்றார், நான் எதுவும் செய்ய முடியாது, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். தடைகள் வருகின்றன, எதுவும் செய்ய முடியாது, நாடகத்தில் பதிவாகி உள்ளது, நான் என்ன செய்ய முடியும்? நிறைய பெண் குழந்தைகள் எங்களை மானபங்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று முறையிடுகிறார்கள். இப்பொழுது தந்தை என்ன செய்வார்? டிராமாவின் செயல் என்று மட்டுமே கூறிவிடுகின்றார். இதுவோ ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம், பகவானின் செயல் என்று நினைக்காதீர்கள். பகவானின் கையில் இருந்தது என்றால், உதாரணமாக யாராவது நெருங்கியர் சரீரம் விட்டு விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவரையும் காப்பாற்றி விட்டிருப்பார். இது போல அநேகருக்கு சந்தேகம் வருகிறது. பகவான் கற்பிக்கின்றார், பகவானின் குழந்தைகள் என்றால் பகவான் கூட தங்களது குழந்தைகளை காப்பாற்ற முடியாதா என்ன? நிறைய புகார்கள் கொடுக்கிறார்கள், கூறுகிறார்கள், இது போல சாதுக்களோ ஒருவரது உயிரை கூட காப்பாற்ற முடியும், உயிர் மீண்டும் வந்து விடுகிறது, சிதையிலிருந்து கூட எழுந்து விடுகிறார்கள். பிறகு கூறுவார்கள், இறைவன் உயிரை திரும்ப கொடுத்து விட்டார், காலன் அழைத்து சென்று விட்டான், பின் இறைவன் கருணை புரிந்தார். தந்தை புரிய வைக்கின்றார், நாடகத்தில் எது பொருந்தி உள்ளதோ அதுவே நடக்கும். தந்தை கூட எதுவுமே செய்ய முடியாது, இது டிராமாவின் செயல் என்று கூறப்படுகிறது. டிராமா என்ற வார்த்தையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எது நடக்க வேண்டி இருந்ததோ அது நடந்தது, எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறுகின்றார். உங்களை கவலையற்றவராக ஆக்குகின்றார். ஒவ்வொரு வினாடியும் எது நடக்கிறதோ அது நாடகம் என்றே உணருங்கள். ஆத்மா ஷரீரத்தை விட்டு மற்றொரு பார்ட் நடிக்கிறது. அனாதி பார்ட்டை நீங்கள் எப்படி திருப்ப முடியும்? இப்பொழுது கொஞ்சம் பக்குவமற்ற நிலை உள்ளது, அதிக அளவில் சிந்தனை வந்து விடுகிறது. ஆனால் நாடகத்தின் செயல் எதுவுமே மாற்ற முடியாது. ஜனங்கள் என்னென்ன கூறினாலும் சரி, ஆனால் நமது புத்தியில் நாடகத்தின் ரகசியம் உள்ளது. பார்ட் நடிக்க வேண்டும், கவலையின் விஷயம் இல்லை. பக்குவமற்ற நிலை உள்ள வரையிலும் அதிக அளவில் அலைகள் வருகின்றன. இச்சமயம் நீங்கள் அனைவரும் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் தேகதாரி. நான் ஒருவன் மட்டும் அஷரீரி ஆவேன். எல்லா தேகதாரிகளுக்கும் கற்பிக்கிறேன். ஒரு சில நேரங்களில் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிரம்மா கூட அமர்ந்து புரிய வைக்கிறார் என்று தந்தை விளக்குகின்றார். தந்தையினுடைய பார்ட் மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் பார்ட் அதிசயமானது. தந்தை ஞான சிந்தனை செய்து உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளவு அதிசயமான ஞானம்! எந்த அளவு புத்தியை செலுத்த வேண்டி வருகிறது! பாபாவின் ஞான சிந்தனை அதிகாலை நடக்கிறது. நீங்களும் அதுபோல ஆசிரியர் எப்படியோ அப்படியே ஆக வேண்டும். பிறகு வித்தியாசம் அவசியம் இருக்கும். டீச்சர் மாணவருக்கு ஒரு பொழுதும் 100 மார்க் கொடுக்க மாட்டார்கள், கொஞ்சம் குறைவாக தான் கொடுப்பார்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நாம் தேகதாரி. எனவே பாபா போல 100% எப்படி ஆக முடியும்? இது மிகவும் ஆழமான விஷயம் அல்லவா? ஒரு சிலரை கேட்டு தாரணை செய்கிறார்கள், குஷி ஆகிறது. ஒரு சிலர் கூறுகிறார்கள்,
பாபா ஒரே மாதிரி முரளி கூறுகின்றார், அதையே திரும்ப திரும்ப கூறுகிறார் என்று. இப்பொழுது யாராவது புது புது குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் நான் முதல் பாயிண்ட் எடுத்து கூற வேண்டி வருகிறது. ஏதாவது புது பாயிண்ட் வெளிப்படுகிறது என்றாலும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக குழந்தைகள் பிறகு தந்தைக்கு உதவி செய்ய வேண்டி வருகிறது. மாத இதழ்கள் பிரசுரிக்கிறார்கள். முந்தைய கல்பத்திலும் இப்படியே எழுதியிருப்பார்கள். மாத இதழ்கள் பிரசுரிக்கிறீர்கள் என்றால் அதன் மீது மிகவும் கவனம் கொடுக்க வேண்டி வரும். மனிதர்கள் படித்து கோபப்படும் வகையில் அப்பேற்பட்ட எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. பத்திரிகை இதழ்களோ நீங்கள் படிக்கிறீர்கள், ஏதாவது அரைக்குறை விஷயங்கள் இருந்தால் இதுவரையும் சம்பூர்ணமாகவில்லை என்று கூறுவார்கள். மிக சரியாக 16 கலை சம்பூர்ணம் ஆவதிலோ நேரம் பிடிக்கும். இப்பொழுதோ நிறைய சேவை செய்ய வேண்டும், நிறைய பிரஜைகள் உருவாக்க வேண்டும். அநேக விதமான மார்க்குகள் என்பதும் தந்தை புரிய வைத்துள்ளார். ஒரு சிலர் நிறைய பேர் ஞானம் கேட்பதற்கு ஏற்பாடு செய்ய நிமித்தம் ஆகிறார்கள் என்றால் அதற்கும் பலன் கிடைக்கிறது. இப்பொழுதோ பழைய உலகமே முடிய போகிறது. இங்கு அல்பகால சுகம்தான் உள்ளது. வியாதி ஆகியவையோ அனைவருக்கும் ஏற்படுகின்றது. பாபா எல்லா விஷயங்களிலும் அனுபவி ஆவார். உலகத்தின் விஷயங்கள் கூட புரிய வைக்கின்றார். பாபா கூறியிருந்தார், பத்திரிகை அல்லது மாத இதழ்களில் அதிசயமான விஷயங்களை எழுதுங்கள். பிரம்மா குமாரிகள் இந்த விஷயம் முற்றிலும் சரியாகவே எழுதியுள்ளார்கள் என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போர் 5000 வருடங்களுக்கு முன்னதாகவே நடந்திருந்தது. எப்படி, இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயரும் புகழடையும். மனிதர்கள் கேட்டு குஷி அடைவார்கள். மிக பெரிய விஷயமாகும். ஆனால் ஒருவரது புத்தியில் பதிந்தால் தானே. யார் எழுதுகிறார்களோ அவர்கள் பிறகு புரிய வைக்கவும் வேண்டும். புரிய வைக்கவே தெரியவதில்லை என்றால் பிறகு எழுதுவதும் இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஒரு தந்தை கூறுவதை அல்லது கற்பிப்பதை மட்டுமே கேளுங்கள் மற்றும் படியுங்கள். மற்றது எதுவும் படிக்கவோ கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை. சகவாசத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிகாலையில் தனிமையில் அமர்ந்து ஞான மனனம் செய்யுங்கள். 2. டிராமாவின் விதிமுறை நிச்சயிக்கப்பட்டதாக அமைந்துள்ளது. எனவே சதா கவலையற்று இருங்கள். எந்த விஷயத்திலும் சந்தேகம் எழுப்பாதீர்கள். மக்கள் என்ன கூறினாலும் சரி, ஆனால் நீங்கள் நாடகத்தின் மீது உறுதியாக இருங்கள். வரதானம். அத்தாரிட்டி ஆகி சரியான நேரத்தில் சர்வ சக்திகளை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். விளக்கம். சர்வசக்திவான் தந்தையின் மூலம் பிராப்தியாக அடைந்த சர்வ சக்திகளை பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போன்று, நேரத்திற்கு தகுந்தாற் போன்று எந்த விதிப்படி நீங்கள் காரியத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அந்த ரூபத்திலேயே இந்த சக்திகள் உங்களுக்கு சகயோகி ஆகிவிடும். இந்த சக்திகளை அல்லது பிரபுவின் வரதானத்தை எந்த ரூபத்தில் விரும்புகிறீர்களோ அந்த ரூபத்தில் தாரணை செய்ய முடியும். அவ்வப்பொழுது குளிர்ச்சியான ரூபம், அவ்வப்பொழுது எரிக்கக்கூடிய ரூபம், தகுந்த நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய அத்தாரிட்டியாக ஆனால் போதும். இந்த சர்வ சக்திகளானது மாஸ்டர் சர்வ சக்திகளாகிய உங்களது சேவாதாரிகள். ஸ்லோகன். சுய முயற்சி மற்றும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக எங்கு தைரியம் இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைத்தே விடுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.